யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 34. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. சிந்தனை. இன்று அன்னை மரியாவை திரு அவையின் தாயாக நினைவு கூர்கின்றோம். நேற்று பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினோம். அன்று தூய ஆவியார் திருத்தூதர்கள் மேல் பொழியப்பட்டதோடு திரு அவையின் பிறப்பையும் நாம் கொண்டாடினோம். படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவர் தமது உயிர் மூச்சை ஊதி ஆதாமுக்கு உயிரளித்தது போல ஆண்டவரின் உயிர் மூச்சாகிய தூய ஆவியார் இயேசுவின் உடலாகிய திரு அவைக்கு உயிர் அளிக்கிறார். அப்போது மரியா அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். தனது அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் மன உறுதியின் வடிவமாக அங்கு அவர் நிற்கின்றார். மன உறுதி தூய ஆவியாரின் வரங்களில் ஒன்றாகும். அது சோதனைகள், துன்பங்கள், சவால்கள் மத்தியில் நன்மைகளை செய்து கொண்டிருக்க நம்மை பலப்படுத்துகின்றது. நங்கூரம் போல அது செயற்பட்டு வாழ்வின் புயல்களின் போது நம்மை நிலைநிறுத்தி சிலுவையின் மறைபொருளோடு நம்மை ஒன்றிணைக்கிறது. மரியா மீட்பரின் தாய் மட்டுமல்ல, அவள் மீட்கப்பட்டோரின் தாயுமாவாள். இன்று நாங்கள் அவளை மீட்பரின் தாயாக மட்டுமல்ல, மீட்கப்பட்டோராகிய எங்களின் தாயாகவும் அவளை நாம் கொண்டாடுகின்றோம். தனது தாய்மையுள்ள பராமரிப்பாலும் பரிந்துரையாலும் தம் மகனிடம் எம்மை வழிநடத்தி எமது நம்பிக்கை பயணத்தில் எம்மை பலப்படுத்துகின்றாள். கன்னி மரியா சிலுவை அடியில் நின்று கொண்டு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்புடன் தன் மகனை பார்த்து கொண்டு நிற்பதை இன்றைய நற்செய்தி படம் பிடித்து காட்டுகின்றது. அவர் மீது அவருக்கிருந்த பிரமாணிக்கம் அசைக்க முடியாதது. தாய்மையுள்ள பரிவுடனும் அருளால் நிறைந்த வலிமை பெற்றவராகவும் மரியா இயேசுவின் வேதனைகளை உணர்ந்து இறுதி வரை அவருடைய பாடுகளை தாங்கி நிற்கின்றாள். இயேசு எல்லா நற்பண்புகளையும் ஆன்மீக வரங்களையும் கொண்டு நிறைவாக இருந்த போதிலும் தாம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம் தாயிடம் இருந்து வலிமையையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள தம்மை அனுமதிக்கின்றார். இயேசு தமது துன்பத்தின் மத்தியில் தம் தாயிடம் இருந்து பெற்ற ஆறுதலையும் வலிமையையும் நாமும் பெற்றுக்கொள்ள
அழைக்கின்றார். இதன் மூலம் நாம் இயேசுவோடும் எம்மை ஒன்றிணைத்து கொள்ள மரியா உதவுகின்றாள். இயேசு தம் தாயை பார்த்து இதோ உம் மகன் என்றும், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்றும் சொன்னது போல தனது தாயை எங்களுக்கும் எங்களை அந்த தாய்க்கும் ஒப்படைக்கின்றார். அன்னை தம் மகனின் துன்பத்தில் அவருக்கு துணையாய் நின்றது போல நமக்கும் துணையாக நிற்கின்றாள். கிறிஸ்துவின் தியாகத்தில் வேரூன்றி அவருடைய நற்கருணையின் பிரசன்னத்தால் வலுப்பெற்று நமது நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்க அவர் நமக்கு கற்பிக்கின்றார். திரு அவையின் அன்னையும் அருளின் இடைநிலையாளருமான புனித அன்னையால் நாம் பலப்படுத்தப்படுகின்றோம் என்பதை இன்று சிந்திப்போம். எமது துன்பங்களில் மரியாள் எம்மோடு இருந்து எம்மை உறுதிப்படுத்துவதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? செபம். திரு அவையின் அன்னையாகிய மரியாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் அன்னையாக இருந்தருளும். ஆமென்.